அலட்சியமாக பள்ளிவாசலுக்கு தொடர்பு இல்லாமல் யாரெல்லாம் வேண்டுமென்றே கடை வீதிகளிலோ தன்னுடைய வீடுகளிலோ தொழக்கூடியவராக இருக்கிறாங்களே அவங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியாக சொல்கிறார்கள். இது இப்னு மாஜாவில் 785வது செய்தியாக இடம்பெறுகிறது. மன் சமிய நிதாஅன், யார் ஒருவர் பாங்கோசை கேட்டு, பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்படுகிறது, அந்த பாங்கோசையை கேட்டுவிட்டு ஃபலம் எக்திஹி, பள்ளிவாசலுக்கு வராமல் வீடுகளிலே அவர் தொழக்கூடியவராக இருந்தால் லா சலாத்த லஹு, அந்த மனிதனுக்கு தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரே ஒரு காரணத்தை தவிர, இல்லாமன் உதிர, தகுந்த காரணங்கள் இருந்தாலே தவிர. தகுந்த காரணம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் அது உரியது. இதுதான் தகுந்த காரணம், இது தகுந்த காரணம் அல்ல அப்படி என்று நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் தெரியும் இது தகுந்த காரணமாக இருக்குது, இந்த காரணம் இருந்த காரணத்தினால் நான் பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை, அதனால் நான் இங்கே தொழுது விட்டேன் என்றால் அது அவருக்கும் அல்லாஹ்வையும் சார்ந்த ஒரு விஷயம். காரணமே இல்லை, சில நேரங்கள் இருக்கும், பள்ளிவாசலுக்கு போகணுமா, இவ்வளோ நேரமாக இருக்குது, தூரமாக இருக்குது, நம்ம இங்கேயே தொழுதரலாம் அப்படின்னு சில நபர்கள் எண்ணுவார்கள். அதான் பள்ளிவாசலை ஜமாத் தொழுகை முடிந்திருக்குமே, ஏன் நம் பள்ளிவாசலுக்கு போகணும், நாம் தேவையில்லையே, நாம் இப்படியே தொழுது விடலாம் என்று அப்படியும் சில நபர்கள் இருந்து விடுவார்கள். அல்லது இன்னும் சில நபர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்வார்கள், ஜமாத் தொழுகையா தேவையில்லை, வீட்டிலே தொழுதுட்டு படுத்துடலாமே என்று இப்படி சில நிலைகள் இருக்கும். இதே போன்று யாராவது ஜமாத் தொழுகைக்கு செல்லாமல் வேண்டுமென்றே விடக்கூடியவராக இருந்தால் அவர் வீட்டிலே தொழுதாலும் அவருடைய தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.